ஓகே, வெல்கம் யூ ஆல் டு ட்ரூத் டாக். எல்லாரும் அழகா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ 9 பீப்புள் நம்ம ஜாயின் ஆயிருக்கோம்ல. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து சில ரீகால் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக் என்ன டாபிக் பார்த்தோம் அண்ட் என்ன புக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத. லாஸ்ட் வீக் வந்து என்டரிங் டு ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணா ரெஸ்ட் காடோடைய அந்த நமக்குன்னு வச்சிருக்க அந்த ரெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாம நம்ம இருக்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அது மிஸ் பண்ணிடுவோமோன்ற பயத்தோட இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் வந்து நம்ம என்டரிங் டு ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீப்ரூ தான் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே வீட்டில் படிக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ட்ரூத் ஸ்டடி மட்டும் கேட்டுட்டு விட்டுடாம எடுத்து திருப்பி அதை மெடிடேட் பண்ணி நம்ம என்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கும் வந்து நம்ம ஆர்வத்தோட எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே காடை ப்ரைஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓவர் ஆன் டு யூ டேனியல். எபியனா. ஓகே, பிரைஸ் காட். ஸோ கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் ஹோப் இந்த இந்த செஷன் முடியறதுக்குள்ள எல்லாரும் ஜாயின் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், ஒரு பாட்டு மட்டும் நம்ம பாடலாம். ஸோ ஷேர் மை ஸ்க்ரீன். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். நம்பிக்கை நீதானே நங்குரம். மேபி ஒரே ஒரு டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க நம்பிக்கை அப்படின்ற இதுல என்ன இருக்கு, லைக் எப்படி சொல்லணும், நம்பிக்கை அப்படி இது மேல நம்பிக்கை இல்ல காட் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை வந்து நான் எப்படி கம்பேர் பண்றேன் இல்ல எதோட கம்பேர் பண்றேன்ட்டு ஏதோ ஒரு ஒன் வேர்ட் மட்டும் யாராவது போடுறீங்கன்னா அது பட்டு போட்டுட்டு இந்த சாங்ஸ் பாடிடலாம். போட்ட மாதிரி இல்ல. ஓகே, ஸோ நம்ம சாங் பாடிட்டு அப்படியே நெக்ஸ்ட் ப்ரேயர் செஷனுக்கு போகலாம். நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. சொல்லுமா. நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. திரும்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. எஸ், இந்த பாட்டு ஒரு சிம்பிள் தான். ஸோ நம்பிக்கையும் நீங்க தான், நங்கூரமும் நீங்க தான். மேபி நம்பிக்கை மட்டும் சொல்லியிருக்கலாம், பட் நங்கூரம் அப்படின்ற ஒரு வேர்டும் இங்க இருக்குல்ல. ஸோ நம்ம லைஃப்ல மேபி நம்பிக்கையா இருக்கலாம், நங்கூரமா வேற ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, ஸோ ரெண்டுமே அவர் தான் இருக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல ஒரு ஒரு தாட்டோட நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரேயர் செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஓவர் ஆன் டு மேபி. ஓகே,
நம்பிக்கை நங்கூரம். நம்ம காட் எவ்வளவு பெரிய காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல இருக்குல்ல, நம்பத்தக்கவர் அப்படின்ற அந்த ஒரு லைன்ல நம்ம முடிச்சிடலாம். நம்ம காட் அவ்வளவு பெரிய காட். சோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அவர் மேல நம்பி இருக்கணும், இருக்கலாம், தைரியமா நம்பி இருக்கலாம் அப்படின்றத வந்து அந்த சாங் நல்லா சொல்லிச்சு. தேங்க்யூண்ணா. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோகுல் ப்ரோவோட சேர்ந்து ப்ரே பண்ண போறோம். ஓவர் ஆன் டு யூ ப்ரோ. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரேயர் பாயிண்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா நம்ம ரெய்னி சீசனுக்குள்ள வந்துட்டே இருக்கோம். நிறைய இடத்துல வந்து மழை பெய்யுது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்த நிறைய இடத்துல இப்போ பள்ளம் வேற தோண்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மழை பெஞ்சு நிறைய கீழே வீடு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வீட்டுக்குள்ள தண்ணி போற அளவுக்கு வந்து ட்ரைனேஜ் அடைச்சி ஃபுல் தண்ணி வந்துடுது. ஸோ அதனால வந்து விஷப்பூச்சி கடியோ இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகளோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலையும் அப்படி இருக்கலாம், இல்லை நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ண போறோம். மேபி இது நம்ம வீட்டில் வந்திருந்தாலும் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்திருந்தாலும் அவங்களுக்காகவும் சேர்ந்து நம்ம இதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லிட்டு சுவாமி. அப்பா, இந்த நாள்லயும் ஆண்டவரே அப்பா, நாங்க ஒன்று கூடி ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு மழை காலத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நிறைய இடத்துல ஆண்டவரே மழை பெஞ்சு அந்த ட்ரைனேஜ் இந்த மாதிரி நிறைய காரியம் அடைச்சு ஆண்டவரே அப்பா தண்ணி தேங்குற ஒரு காரியமா இருக்குப்பா. இதனால கரண்ட் ஒயர் ஆண்டவரே அப்பா அதெல்லாம் அருந்து ஆண்டவரே அந்த தண்ணியில விழுறது. அந்த நிறைய பேர் அந்த தண்ணியில நடக்கும் போது நிறைய நோய்கள் ஆண்டவரை வர்றதுக்கு ஆண்டவரே இது ஒரு காரணமா இருக்கு. ஆண்டவரே அப்ப நிறைய வீடுகளுக்குள்ள தண்ணி போகுது சுவாமி. குழந்தைகள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா அநேக விஷ பூச்சிகளும் அந்த அப்பா நிறைய விஷ பிராணிகள் ஆண்டவரே அந்த தண்ணி வழியா கடந்து வரும். நிறைய இந்த டெங்கு மலேரியான்ற நிறைய ஆண்டவர் அப்பா வியாதி பரவுற ஒரு நேரமா இது இருக்கு சுவாமி. அநேகருக்கு உடம்பு சரியில்லாம போகிற ஒரு நேரமாவும் இது இருக்கு. ஆண்டவரே இந்த மழை காலத்தை உங்க கரத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தவரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா இந்த மழை கால ஆண்டவரை பெரிய பாதிப்பை கொண்டு வராதபடிக்கு சுவாமி அப்பா நீங்க ஆண்டவரப்பா பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரப்பா நீங்க ஆண்டவரப்பா கடல்கள் ஆண்டவரப்பா எல்லைகளை வகுத்திருக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி அப்பா. இன்னைக்கு உங்களை ஆண்டவரப்பா நம்பி நாங்க இருக்கிறோம் சுவாமி. நீங்க ஆண்டவரப்பா எந்த ஒரு அந்த மழை ஆண்டவரப்பா அந்த வெள்ளம் எந்த ஒரு விஷயமும் ஆண்டவரப்பா மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாத இருக்க, குழந்தைகள் பாதிக்கப்படாம இருக்க, முதியோர்கள் பாதிக்கப்படாம இருக்க ஆண்டவரை தகப்ப நீங்க பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த விஷ பூச்சிகள் ஆண்டவரப்பா அந்த எலக்ட்ரிசிட்டி பேரியர் அதனால வர்ற பிரச்சனைகளை தேவன் ஆண்டவர் அப்பா தடுக்கணும் சுவாமி. இதனால ஆண்டவர் அப்பா இந்த கவர்மெண்ட் ஆண்டவர் எடுக்கிற முயற்சிகளை கத்துற ஆண்டவர் நீங்க கைகோர்த்து ஆண்டவர் அதை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அப்பா இதனால ஆண்டவரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆண்டவர் அப்பா எந்த உயிரிழப்பும் இதனால ஏற்படாம சுவாமி நீங்க பத்திரமா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரையும் எல்லாரையுமே நாங்க சென்னை ஒப்பு கொடுக்குறோம், தமிழ்நாடு ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி, இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்குறோம். நீ பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பிடாமே. ஆமென். ஆமென் ஆமென். ஓகே, ஸோ நம்ம இம்பார்ட்டன்டான செஷனுக்குள்ள போக போறோம். ஸ்டடி தான். ஓவர் ஆன் டு யூ டானினா. ஓகே, ஆடிபிளா இருக்கணும். கேக்குதுண்ணா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஸோ நம்ம ரொம்ப நாளா ஹீப்ரூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 4ஆம் அதிகாரத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த 3 அதிகாரத்துல இவ்வளவு நாள் வந்து நிறைய முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 4th சாப்டரோட எண்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த 4ஆம் அதிகாரத்தோட முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய காரியங்கள் பார்த்தோம். இருதயத்தை பத்தி பார்த்தோம், இளைப்பாறுதல் பத்தி பார்த்தோம். இயேசு தேவ தூதர்களை விட இயேசு பெரியவர், மோசையை விட இயேசு பெரியவர். தேவ தூதர்கள் மோசே சொன்ன வார்த்தைக்கே வந்து விரோதமா, அவங்க வார்த்தைக்கு விரோதமா நம்ம செஞ்சாலே வந்து விரோதமாய் நம்ம இருந்தாலே அவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. அப்படின்னா இவர்களை விட மேன்மையான, இவர்களோட உயர்ந்த இயேசு சொன்ன ரட்சிப்பின் செய்திக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா தண்டனைக்கு தப்பிக்க முடியாதுன்றதை பார்த்தோம்.
ஸோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னும், அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போறதுக்கு நமக்கு ஒரு 3 வகையான இருதயம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னும் சொன்னேன் நான். ஸோ வழுவி போகிற இருதயம், அவிசுவாச இருதயம், கடினமான இருதயம், அப்புறம் வந்து பொல்லாத இருதயம். வழுவி போகிற இருதயம், கடினமுள்ள இருதயம், பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருதயத்தை பத்தி பார்த்தோம். ஒருவேளை நமக்கு வந்து அந்த வழுவி போகிற இருதயம் நம்ம மாறாம, நம்ம கடினமான இருதயம் வந்து அப்பவும் மாறாம, அவிசுவாசம் உள்ள இருதயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாதுன்றத வேதம் நமக்கு சொல்லுச்சு. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற அறிக்கை பண்ற நமக்கு அந்த இலைப்பாறுதல் பிரவேசிப்பதுதான் வந்து முக்கியமான ஒரு காரியம். பட் நம்ம இருதயம் கடினப்பட்டுருச்சு, அவிசுவாசம் ஆயிடுச்சு, அந்த இலைப்பாறுதல் நம்ம பிரவேசிக்க முடியாதுன்றதையும் நம்ம பார்த்தோம். சோ அப்படி அந்த இலைப்பாறுதல பிரவேசிக்க முடியாம இருக்கிறதுக்கு 4 அதிகாரம் 11 வசனத்துல போட்டிருக்கபடி அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நம்ம அந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவும் அப்படின்றத போன வாரத்துல பார்த்து நம்ம முடிச்சோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், டெலிஜென்ட்டா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா அந்த இலைப்பாறுதலுக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சோ கடினமான இருதயம் நமக்குள்ள வராதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி நம்ம இருதயத்தை பாதுகாத்துக்கிறது? ஹவு ஷுட் வி கார்ட் அவர் ஹார்ட்? நம்ம இருதயம் பொல்லாத இருதயமா மாறாம இருக்க, கடினமுள்ள இருதயமா மாறாம இருக்க, அவிசுவாசம் உள்ள இருதயமா மாறாம இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ காட்ஸ் வேர்டை கேட்கும் போது அது ஃபெய்த்ல நம்ம ரிசீவ் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். காட்ஸ் வேர்டுக்கு ஒரு பவர் இருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அதுதான் வந்து 12ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்றத இது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆண்டுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதா இருக்கிறது அப்படின்னு. ஸோ இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குன்னா, காட்ஸ் வேர்ட் இஸ் குவிக், இட்ஸ் பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் ஷார்ப்பர். தேவனுடைய வார்த்தை குவிக், அதாவது இட்ஸ் அலைவ், அது வந்து உயிரோட இருக்குது, அது வந்து ஜீவன் உள்ளது, அது வந்து பவர்ஃபுல்லானது, ஷார்ப்பான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி வசனம் நம்ம போட்டிருக்கோம். அது எதெல்லாம் பிரிச்சு நம்ம காட்டும் அப்படின்னா, ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்கனையும் மூனையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. இப்ப என்னைக்குமே ஆண்டுடைய வார்த்தை கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. எதுல இருந்து வேணா தப்பிச்சிடலாம், யாரை வேணா ஏமாத்திடலாம், யார் முன்னாடி வேணா பொய் சொல்லிடலாம். காட்ஸ் வேர்ட் முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஏன்னா காட்ஸ் வேர்ட் எப்படிப்பட்டது? இட்ஸ் பவர்ஃபுல், இட்ஸ் குவிக், இட்ஸ் ஷார்ப்பர். அது எதெல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து டிசர்ன் பண்ணும் அப்படின்னா, சோலையும் ஸ்பிரிட்டையும் பிரிக்குமா ரெண்டா, அந்த அளவுக்கு அது ஷார்ப்பானதான். போன்ஸையும் ஜாயின்ஸையும் மேரோவையும் ரெண்டா பிரிக்குமா. கடைசியா வந்து சொல்லுது பாருங்க, தாட்ஸையும் இன்டென்ஷன்ஸையும் அது ரெண்டா பிரிக்குமா. ஆண்டுடைய வார்த்தை கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. 13ஆம் அதிகாரம் சொல்லுது, 13ஆம் வருஷம் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலும் ஒரு கண்களுக்கு முன்பாக நிர்வாணியும் வெளியரங்குமா இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We are naked and exposed before the eyes of God. தேவனுடைய கண்களுக்கு முன்னாடி we are naked and exposed. நம்ம எதையுமே மறைக்க முடியாது, எதையுமே ஏமாத்த முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கைய ரெண்டா பிரிச்சிரும். நம்மளுடைய பொய்யையும் உண்மையும் அது ரெண்டா பிரிச்சிரும். நம்ம ஏமாத்துறதையும் நம்ம உண்மையா என்ன இருக்கோன்றதை அது ரெண்டா பிரிச்சிரும். என்னைக்குமே காட்ஸ் வேர்டு முன்னாடி நம்ம நின்று ஜெயிக்கவே முடியாது. இட்ஸ் வெரி ஷார்ப், இட்ஸ் வெரி ஆக்டிவ், இட்ஸ் வெரி அலைவ். காட்ஸ் வேர்ட் இஸ் குவிக் அப்படின்னு சொல்லுது. மேபி ஆண்டுடைய வார்த்தை நம்ம கேட்கும் போது we are lethargic about it. நம்ம வந்து அதுக்கு பொறுமையா ரியாக்ட் பண்ணலாம், நம்ம அதுக்கு வந்து ரொம்ப procrastinate பண்ணலாம் காட்ஸ் வேர்டை. பட் காட்ஸ் வேர்ட் இஸ் குவிக். காட்ஸ் வேர்ட் அது வந்து ஜீவன் உள்ளது, அது வந்து பொறுமையாலாம் இருக்காது, மரித்த வார்த்தை கிடையாது, ஜீவன் உள்ளது, அது வந்து ஆக்டிவாவே இருக்கும், டக்குன்னு அது ரியாக்ட் பண்ணும். நம்ம பொறுமையா அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல வந்து அதுல ரொம்ப லெத்தாஜிக்கா காட்ஸ் வேர்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா இட் வில் ஜட்ஜஸ். அது நம்மள வந்து காட்டி கொடுத்துரும், அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும். நம்ம லைஃப் எக்ஸ்போஸ் பண்றது தெரியுமா? காட்ஸ் வேர்டு, அவனுடைய வார்த்தை தான் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணும். நம்ம உண்மையிலே யாரு அப்படின்றத அவனுடைய வார்த்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடும். ஸோ நம்ம ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த இலைப்பாறுதல பிரவேசிக்கணும் அப்படின்னா, ஆண்டுடைய ரட்சிப்பின் செய்தி கீழ்ப்படிஞ்சு வாழணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே சேஃப் கார்ட் காட்ஸ் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்றோம், அதை எப்படி லிசன் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ when we receive with faith, விசுவாசத்துல அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசம் அப்படின்னா அதை வந்து உண்மையிலே அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது வாட் ஷுட் ஐ டூ அபவுட் இட், அதை குறித்து நான் என்ன செய்யணும் அப்படின்ற முழு உறுதியோட ரிசீவ் பண்ணோம்னா
அது நம்மள வந்து இந்த இலைப்பாறுதலுக்குள்ளேயும் நம்மள வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளேயும் நம்ம கொண்டு போயிடும். இல்ல நம்ம நடிக்கிறோம், ஏமாத்துறோம், காட்ஸ் வேர்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து நம்மள எஸ்கேப் பண்ணிக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் மறைந்து இருக்கிறாங்க. தேவர் ஹைடிங் தெம்செல்ஸ். ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தேவர் ஹைடிங் தெம்செல்ஸ். தென் தே ஃபீல் தேவர் நேக்கட். தன்னை நிர்வாணியா அதுக்கப்புறமா உணர்றாங்க. பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, அப்புறம் நிர்வாணியா உணர்றாங்க. ஸோ நெவர் ஹைட் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வார்த்தை கிட்ட இருந்து என்னைக்குமே நம்ம மறையவே கூடாது. நம்ம வாழ்க்கையை மறைக்கவே கூடாது. இஃப் காட்ஸ் வேர்ட் சேஸ் சம்திங், ஒபே இட். ஆண்டுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது அப்படின்னா பி குவிக் டு ஒபே. பி குவிக் டு சப்மிட் யுவர் செல்ஃப் டு த வேர்ட் ஆஃப் காட். இல்ல அப்படின்னும் பொழுது we will be exposed, we will be naked before the eyes of God. ஆண்டுடைய கண்களுக்கு முன்னாடி we are exposed and naked. நம்மளால மறைக்க முடியாது, ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது. God knows everything. அவர் நம்ம இன்டென்ஷன்ஸை புரிஞ்சிருக்காரு, நம்முடைய ஹார்ட் தாட்ஸை புரிஞ்சிருக்காரு, சிந்தனைகளையும் நினைவுகளையும் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்காரு. He knows everything. அது அவர்கிட்ட இருந்து எதுவுமே நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. So when the word reaches you, ஆண்டுடைய வார்த்தை நம்மள வந்து தேடி வரும் பொழுது, நம்மளை தொடும் பொழுது, டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். நம்மள அதுகிட்ட இருந்து மறைக்கவே கூடாது. லெட் இட் டூ த ஒர்க். காட்ஸ் ஒர்க், அதோட வேலையை நம்ம வாழ்க்கையில செய்யணும். லெட் இட் டூ த ஒர்க். டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க மறைக்காதீங்க, உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க, உங்களை நீங்க பாதுகாக்க ட்ரை பண்ணாதீங்க. லெட் காட்ஸ் வேர்ட் டூ இட்ஸ் ஒர்க். சான்றோட கண்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கும், ரொம்ப ஓப்பன்டா இருக்கும். நம்ம இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய யோசனைகள், நினைவுகள், வாட் வி திங்க், வாட் வி டூ, எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்போஸ்ட். We cannot hide anything. God's word is sharp enough to split our life into two. நம்ம உண்மை எது பொய் எதுன்னு தெளிவா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவர் வந்து நமக்கு வந்து ஃபிளாட் ஏரியாலாம் ஆண்டு பேச மாட்டாரு. நமக்கு வந்து ரொம்ப வந்து நமக்கு கம்ஃபர்ட் பண்ணி நம்மள வந்து அப்படிலாம் எப்பவுமே ஆண்டவர் பேச மாட்டார். His words are very sharp. It splits our life into two. உண்மையும் பொய்யுமா நம்ம வாழ்க்கை அழகா அது பிரிச்சிடும். God's word கிட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது. எஸ், we are exposed. நம்மளுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. Now we are helpless அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். Because we are exposed already. நம்ம முழுசா நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத ஆண்டுடைய வார்த்தை நம்ம காட்டி கொடுத்துரும். அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. அப்ப என்னதான் செய்யறது? எஸ், ஐ எம் எக்ஸ்போஸ்ட். அப்ப என்ன செய்யறது? தொடர்ந்து வசனம் சொல்லுது, வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாக இயேசு இந்த மகா பிரதான ஆசாரி நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்க கடவும். Let's hold fast to the profession of our faith. நம்ம விசுவாசத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பிடிச்சிக்கலாம். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாச ஜாக்கிரதை. எஸ், we are exposed. நம்ம ஆண்டவர் கண்களுக்கு முன்னாடி நிர்வாணிகளா இருக்கிறோம். God knows every intentions and our thoughts. நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய யோசனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். Yes, literally we are exposed. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து கடிந்து கொள்ளும் பொழுது அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. If they have accepted and changed, பிரச்சனையே கிடையாது. They hardened their heart. அவங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. Now we are in the condition that we are exposed. நம்ம என்ன பண்ணணும்? We should not harden our heart. We should hold on to the profession of faith. விசுவாசத்தை ஜாக்கிரதையாய் உறுதியாய் பிடித்து கொண்டு 15 வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். சோ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் our weakness. நம்ம பிரச்சனைகளை புரிந்துக்கிறவர். He knows our weakness, he knows our infirmities. நம் பலவீனங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம் பாடுகளை அவர் அறிந்தவரா இருக்கிறார். Because he went through those. அதன் வழியை அவர் கடந்து போய் பாவம் இல்லாதவரா இருந்தார். இன்னைக்கு நம்ம என்ன எதுக்குள்ளேயோ கிராஸ் பண்றோமோ அது வழியா அவரும் கிராஸ் பண்ணியிருக்காரு. He knows everything, but yet he was sinless. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியை நம்மை வழி நடத்துகிற ஒருத்தர் நமக்கு இருக்கிறபடினால the one thing we need to do, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். ஆகையால் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரப்படும். We don't do this. இதை நம்ம பண்ண மாட்டோம். When we are exposed, நம்ம நிர்வாணிகளை ஆண்டவர் கண்களுக்கு முன்னாடி
இருக்கும் பொழுது நம்ம இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் ஆண்டுக்கு தெரிஞ்சிடும். ஆண்டுடைய வார்த்தை எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். when we get exposed இப்படிலாம் ஆயிடுறோம். we should hold on to the profession of faith. விசுவாசத்தை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, we should be bold enough to reach God again. தைரியம் வேணும். be bold enough. இன்னைக்கு இதான் முக்கியமான ஒரு வார்த்தை. be bold enough to reach back to God. ஏற்ற சமயத்தில் நமக்கு கிருபை கிடைக்க, a timely grace, நமக்கு தேவைப்படும் பொழுது, நமக்கு உதவின்னு தேவைப்படும் பொழுது அந்த உதவி நமக்கு கிடைப்பதற்கு go to the throne of grace. கிருபாசனத்துக்கு அண்டையில போய் சேர கடவும் தைரியமாய். be bold enough to stand up for God. தேவனுக்காக தேவனை நோக்கி போவதற்கு be bold enough. அந்த தைரியம் நமக்கு வேணும். how many times we fall, எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை நாம் நம்மளுடைய ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சாலும், we should be bold enough to stand up and go again to God. ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி கிடைப்பதற்கு, கிருபை கிடைப்பதற்கு, mercy, grace நமக்கு தேவைப்படுறதுக்கு be bold enough to reach the throne of grace. அதை இனிமே விட்டுறவே கூடாது. We should hold on to the confession of our faith and be bold enough to reach the throne of grace. அவனுடைய வார்த்தை கிட்ட நம்ம என்னைக்குமே தப்பிக்கூடாது. need to guard your heart. நம்ம இருதயத்தை காப்பாத்தணுமா? அதுல அன்பிலீஃப் வராம இருக்க, வழுவி போகாம இருக்க, அது ஈவில் ஆட்டா மாறாம இருக்கணுமா? லுக் டு த வேர்ட். அவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையை காண்பி கொடுக்கும். இட்ஸ் ஷார்ப், இட்ஸ் குவிக், இட்ஸ் பவர்ஃபுல். it shows our life. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றத பிரிச்சு நம்ம காட்டிடும். when you know that, அது நமக்கு தெரியும் பொழுது, when we are exposed, when we become naked, don't hide from God, don't hide from word. Go boldly to the throne of grace, because we have a high priest who understands our infirmities. நம்ம குறைகளை, நம்முடைய பிழைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். go back to the throne, go back to God. ஆண்டவர்கிட்ட திருப்பி போவோம். அவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது, நம்ம வாழ்க்கையில இருக்க குறைகளை அதை காட்டும் பொழுது go back to God. ஆண்டவர்கிட்ட போவோம், தைரியமா போவோம். boldness, தைரியம் வேணும் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு. because he has given us the grace. நம்ம கிருபை கொடுத்துருக்காரு. எக்காரணத்து கொண்டும் நம்ம வாழ்க்கை எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது, வாழ்க்கையில இருக்க குறைகள் நமக்கு தெரியும் பொழுது, டோன்ட் ரன் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட நீங்க ஓடிடக்கூடாது. ஆதாம் ஏவாள் பண்ண தப்பு அதுதான். they ran from God. ஆண்டவர்கிட்ட ஓடிட்டாங்க. don't go away from God. when you know who you are, நம்ம நிலைமை நமக்கு தெரியும் பொழுது, when we know our weakness, when we know our intentions, our thoughts, yes, don't run back from God, run towards God. ஆண்டவரை நோக்கி ஓடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அந்த கிருபாசனத்து அண்டையில, இந்த throne of grace கிட்ட நம்ம இன்னும் நெருங்கி சேர போல்ட்னஸ் வேணும். இங்க நிறைய பேர் மிஸ் பண்றதா தைரியம் தான். be bold enough to go to God. He is graceful. He understands our weakness. Never run from God. Go to God. Whatever happens. இந்த இளையகுமாரன் கதை போல, whatever may happen, நம்ம நிலைமை என்ன வேணா இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேணா இருக்கலாம், be bold enough to come back to God. நீங்க நிறைய பேருக்கு தைரியம் இல்லை ஆண்டுகிட்ட வர. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை how gracious he is. ஆண்டுகிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க, ஆண்டுகிட்ட வர்றதுக்கு தயங்குறாங்க. but be bold enough to run towards God. அது இனிமே மறந்துடக்கூடாது. be bold enough. இந்த செய்தி எல்லாருக்குமே வேணும். ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே வேணும். first thing when this happens, when we are exposed, do not let your profession and confession of faith, விசுவாச அறிக்கையை விட்டுறாதீங்க. இயேசுவை நம்புகிறதை, இயேசுவை குறித்த விசுவாசத்தை என்னைக்குமே விட்டுறக்கூடாது. ரெண்டாவது, never go back away from God, go towards God. எவ்வளவு நம்ம குறைகள் தெரியுதோ அவ்வளவு தேவன்கிட்ட நெருங்கப்படும். because it's a gracious throne. அது கிருபை உள்ள இடம். கிட்ட போக போகதான் பிழைகளை, குறைகளை மாற்றிக்கொள்றதுக்கு ஏத்த சகாயம், ஏத்த mercy, grace நமக்கு கிடைக்கும். when we go back, we are left alone. go near God. ஆண்டவர்கிட்ட ஒரு அடியா போயிட்டே இருப்போம். the more we know about ourselves, let's go more near God.
ஆண்டவர்கிட்ட போய்கிட்டே இருப்போம். 11 வசனம் அதெல்லாம் சொல்லுது, let us labor therefore, பிரயாசப்படுவோம், ஜாக்கிரதையா இருக்கும், டு என்டர் த ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு நோக்கமே அது, அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும், அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம லைஃப்ல இருக்க பிள்ளைகள் மாறணும். எது மாத்தோம், எது காட்டி கொடுக்கும், ஆண்டுடைய வார்த்தை காட்டி கொடுக்கும். ரீட் மோர் வேர்ட், ஆண்டுடைய வார்த்தை அதிகமா படிக்கணும், ஆண்டுடைய வார்த்தை அதிகமா கேட்கணும். ரிசீவ் இட் வித் ஃபெய்த், விசுவாசத்தை ரிசீவ் பண்ணணும். வாழ்க்கையில இருக்கிற சில குறைகள் எடுத்து காட்டும் போது ரன் டுவர்ட்ஸ் காட், தேவனை நோக்கி ஓட பழகணும், கிரேஷியஸ் த்ரோனை நோக்கி ஓட பழகணும். never run back from God. நம்முடைய குறைகளும் நம்ம பிழைகளும் நமக்கு தெரியும் போது ஆண்டவருடைய பின்னாடி போயிடாதீங்க, go towards God. ஒவ்வொரு நாளுமே let us know something about us, let us read something very simple, practical. டெய்லியுமே ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம், அது மூலியமா நம்ம வாழ்க்கை, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை அது காட்டி கொடுக்கும், பிழைகளை தவறுகளை காட்டி கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்தவர்களாய் தேவனிடத்துல போவோம். let us not harden our hearts, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவரை நோக்கி போவோம். ரைட் டைம்ல ரைட்டான ஹெல்ப் ஆண்டவர் நமக்கு செய்வார். த்ரோன் ஆஃப் கிரேஸ்ன்றதை மறந்துடக்கூடாது. டுடேஸ் வேர்ட் இஸ் பி போல்ட் டு கோ நியர் காட். ஆண்டவர்கிட்ட போறதுக்கு ஒரு நாளும் தயக்கமும் பயமும் நமக்கு இருக்கவே கூடாது. கோ நியர் காட், கோ நியர், கோ நியர். எதுக்கும் தயங்கி பயந்து நம்ம நிக்கவே கூடாது. You should be bold enough to take next step for God, next step for God, and next step for God, and towards God. ஆண்டவர்கிட்ட போய்கிட்டே இருப்போம். Let's close eyes to pray. நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காய் ஜெபிக்கிறோங்க. நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் சுவாமி உம்மை நோக்கி தகப்பனை தொடர்ந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப எங்கள் குறைகளை, எங்கள் பிழைகளை நாங்க பார்க்கும் பொழுது சுவாமி, when we look into our infirmities, Lord, let us run towards you. தகப்பனே, அந்த கெட்ட குமாரனை தகப்பனே நீங்க திருப்பி வரும்பொழுது எப்படி அணைத்தீரோ அப்படி எங்களை அணைப்பீர் என்று உணர்ந்து சுவாமி, அந்த கிருபாசன தண்டையில ஓடி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்ப எங்கள் வாழ்க்கையை பிரித்து சுவாமி, எங்களுடைய இன்டென்ஷன்ஸ், எங்க தாட்ஸ் எல்லாம் தேவன் வெளிப்படுத்துறீங்க. நாங்க உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் சுவாமி. யூ ஜட்ஜஸ் வித் யுவர் வேர்ட், உங்க வார்த்தையினால எங்களை நியாயம் தீர்க்க போறீங்க. அதனால நான் வார்த்தை அனுதினம் படிக்கவும், அது உணர்த்தும் பொழுது மாற்றிக்கொள்ளவும், அந்த கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரவும் தேவன் உதவி செய்வீராகும். கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்யூண்ணா. ஸோ பவர்ஃபுல் வேர்ட் எவ்வளோ பவர்ஃபுல், நம்மளை எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம பி போல்ட் இனஃப் டு ரீச் காட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட்ஸோட நம்ம முடிச்சிடலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எவ்ரி வெனஸ்டேஸ் பாய்ஸ் ப்ரேயர் இருக்கும் அண்ட் எவ்ரி தேர்ஸ்டேஸ் கேர்ள்ஸ் ப்ரேயர் இருக்கும் 7 PM அட் கிரைஸ்ட் கம்யூனிட்டி சென்டர். ஸோ டோன்ட் மிஸ் டு ஜாயின். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்க. ட்ரூத் ராக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கண்டிப்பா இன்வைட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த பட்சத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லணும் அப்படின்றது உங்க கடமை இல்லை. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து காடோட வேர்டை நம்ம மெடிடேட் பண்ணலாம், நம்ம லைஃப்லயும் அப்ளை பண்ணலாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.